السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா 125வது வசனத்தின் பொருள்: இந்த காபா ஆலயத்தை ஒன்று கூடும் இடமாகவும் அபய பூமியாகவும் மக்களுக்கு நாம் ஆக்கியதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தவாஃப் சுற்றுவோருக்காகவும் தங்கி வழிபாடு செய்வோருக்காகவும் குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குவோருக்காகவும் என்னுடைய இந்த ஆலயத்தை நீங்கள் இருவரும் தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம். இனி இவ்வசனத்தின் தஃப்சீர் விளக்கம் காண்போம். உலகின் முதலாவது இறை ஆலயமான புனித காபாவின் சிறப்பம்சம் குறித்தும் அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து புனரமைத்து யாத்ரீகர்களுக்காக சுத்தப்படுத்தியது குறித்தும் இவ்வசனம் பேசுகிறது. இந்த வசனத்தில் ஒன்று கூடுமிடம் என்பதை குறிக்க மூலத்தில் மசாபத் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் ஒன்று கூடும் இடம் என்றும் திரும்ப திரும்ப வந்து போகும் இடம் என்றும் பொருள் கூறியுள்ளார்கள். அபதா பின் அபி லுபாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது: அந்த ஆலயத்திற்கு சென்று திரும்பும் எவரும் தனது ஆசை நிறைவேறிவிட்ட நிலையில் அங்கிருந்து திரும்புவதில்லை, மறுபடியும் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் திரும்புவார் என்றும் இக்ரிமா, கதாதா, சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் ஆகியோர் அந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று திரளும் இடமாகவும் அவர்களுக்கு அபயமளிக்கும் பூமியாகவும் அல்லாஹ் ஆக்கினான் என்றும், இதற்கு முன்னர் அறியாமை காலத்தில் மக்கள் தமது சுற்றுப்புறங்களில் உள்ள பகைவர்களால் சூறையாடப்படும் நிலையிலேயே இருந்தனர் என்றும், ஆனால் இப்போது அவர்கள் புனித காபாவினுள் அபயம் தேடிக்கொண்டு அச்சமற்றவர்களாக வாழ்கின்றனர், தாம் சிறைப்பிடிக்கப்படுவோம் என்று கூட அவர்கள் பயப்படுவதில்லை என்றும் கூறுகிறார்கள். மேலும் இந்த வசனத்தில் காபாவின் சிறப்பை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மார்க்க ரீதியாகவும் தகுதி அடிப்படையிலும் அதை மக்களின் ஒன்று கூடுமிடமாக ஆக்கியது குறித்தும் பேசுகின்றான். அதாவது ஆண்டுதோறும் அங்கு வந்தாலும் ஆசை தீராத அளவுக்கு ஆன்மாக்களை ஈர்க்கும் ஓர் இடமாக அல்லாஹ் அதனை ஆக்கியுள்ளான். இதற்கு காரணம் இறைநேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதே ஆகும். அந்த பிரார்த்தனையாவது: இறைவா, மனிதர்களில் சிலருடைய உள்ளங்களை என் வழித்தோன்றல்களான இவர்களின் பக்கம் விருப்பம் கொள்ள வைப்பாயாக என்று தொடங்கி, எங்கள் இறைவா, எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று இவ்வசனம் முடிகிறது. திருக்குர்ஆனின் 14வது அத்தியாயத்தில் 37 முதல் 40 வரை உள்ள வசனங்கள் இதனை கூறுகின்றன. மேலும் அதை அபயமளிக்கும் இடமாக ஆக்கியிருப்பதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான். ஒருவர் அந்த இல்லத்தினுள் நுழைந்து விட்டால்
அவர் பாதுகாப்பு பெற்றவராவார். அவர் குற்றம் புரிந்துவிட்டு பின்னர் அதில் நுழைந்தாலும் சரியே, தம்முடைய தந்தையையோ சகோதரனையோ கொன்ற கொலையாளியை அந்த இல்லத்தில் வைத்து ஒருவர் சந்தித்தாலும் கூட அவர் அந்த கொலையாளியை தாக்க மாட்டார். இந்த சிறப்பானது அதை எழுப்பிய இறைநேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த பெருமையாகும். அல்லாஹ் கூறுகின்றான் 22வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில், எதையும் எனக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று. அந்த ஆலயத்தின் நிலத்தை இப்ராஹிமுக்கு நாம் ஒதுக்கி கொடுத்ததை எண்ணி பாருங்கள் என்றும் கூறுகின்றான். மக்களுக்காக அமைக்கப்பெற்ற முதல் ஆலயம் மக்காவில் உள்ளது. அது அருள்வளம் மிக்கதும் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதுமாகும். அதில் தெளிவான சான்றுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று மகாமு இப்ராஹிம். ஒருவர் அதில் நுழைந்தால் அவர் அபயம் பெற்றவராவார் என்று 3வது அத்தியாயத்தில் 96, 97வது வசனங்களில் இறைவன் கூறுகின்றான். மேலும் நாம் தப்சீர் விளக்கம் கண்டுகொண்டிருக்கும் இந்த வசனத்தில் மகாமு இப்ராஹிம் பற்றி உணர்த்தப்பட்டிருப்பதோடு அதன் அருகில் தொழ வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. இதையே இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மகாமு இப்ராஹிம் என்றால் என்ன என்பது தொடர்பாக தஃப்சீர் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் புனித எல்லை முழுவதுமே மகாமு இப்ராஹிம் ஆகும் என்று கூறியுள்ளார்கள். வேறு சிலர் மினாவில் தங்குதல், ஷைத்தான்களுக்கு கல்லெறிதல், ஸ்வஃபா மர்வா மலைகளுக்கிடையே தொங்கோட்டம் ஓடுதல் ஆகியவை உள்ளிட்ட ஹஜ்ஜின் கிரியைகள் நடைபெறும் இடங்கள் அனைத்துமே மகாமு இப்ராஹிம் ஆகும் என்று கூறியுள்ளார்கள். சுஃபியான் அஸ்-சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மகாமு இப்ராஹிம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற ஒரு கல்லாகும். அதை அல்லாஹ் ஓர் அருளாக ஆக்கினான். புனித கஅபாவை கட்டிய போது அதன் மீது அவர்கள் நின்று கொள்ள அவர்களிடம் அவரின் புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதை சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுதான் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று பதிலளித்தார்கள். உடனே அதை நாம் தொழுமிடமாக ஏற்படுத்தி கொள்ளலாமா என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்போதுதான் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்ற தொடரை அல்லாஹ் அருளினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் 3 விஷயங்களில் என் இறைவனுக்கு விருப்பமான கருத்து கொண்டிருந்தேன். ஹிஜாப் விஷயத்திலும், பத்ரு போரின் கைதிகள் விஷயத்திலும், மகாமு இப்ராஹிம் விஷயத்திலும் ஒத்த கருத்து கொண்டிருந்தேன். இது ஸ்வஹீஹ் புகாரியில் 4483வது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபின் முதல் 3 சுற்றுக்களில் தோள்களை குலுக்கியவாறு ஓடினார்கள். மீதியுள்ள 4 சுற்றுக்களில் சாதாரணமாக நடந்தார்கள். இறுதியில் தவாஃபை முடித்துக்கொண்டு மகாமு இப்ராஹிமுக்கு வந்து அதன் பின்புறத்தில் நின்று 2 ரக்அத் தொழுதார்கள். பின்னர் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூனுல் யமானியை
அதாவது ஹஜ்ருல் அஸ்வத்தை கையால் தொட்டு முத்தமிட்டார்கள். பின்னர் 3 சுற்றுக்கள் தோள்களை குலுக்கி ஓடியும் 4 சுற்றுக்கள் சாதாரணமாக நடந்தும் தவாஃப் செய்தார்கள். அதன் பின்னர் மகாமு இப்ராஹிமுக்கு வந்து அல் பக்ராவின் 125வது வசனத்தை ஓதினார்கள். பின்னர் தமக்கும் கஅபாவுக்கும் இடையே மகாமு இப்ராஹிம் இருக்குமாறு நின்று 2 ரகாத்துகள் தொழுதார்கள். இது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்வஹீஹ் முஸ்லிமில் அறிவித்துள்ள நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். இதிலிருந்து தெரிவதாவது, மகாமு இப்ராஹிம் என்பது ஒரு உயரமான கல்லை குறிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டும்போது அதன் மீதுதான் ஏறி நின்று கொண்டிருந்தார்கள். கஅபாவின் சுவர் சிறிது சிறிதாக உயர்ந்தபோது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லை கொண்டு வந்து போட்டார்கள். அந்த கல்லின் மேல் நின்று கொண்டு கஅபாவின் சுவரை கட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார்கள். மேலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுமானத்திற்கு தேவையான கற்களை எடுத்து கொடுப்பார்கள். அவற்றை தமது கையால் வாங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவரை கட்டினார்கள். ஒரு பகுதியின் கட்டுமானம் நிறைவடையும் போது வேறொரு பகுதிக்கு திரும்புவார்கள். இப்படியே அந்த கல்லின் மீது நாற்காலியில் நிற்பதை போன்று நின்று கொண்டு கஅபாவை சுற்றி வட்டமடிப்பார்கள். ஒரு சுவரை கட்டி முடிக்கும்போது அதை அடுத்த மற்றொரு பகுதிக்கு அதை நகர்த்தி கொண்டு செல்வார்கள். இப்படியே கஅபாவின் கட்டுமான பணி நிறைவடைந்தது. இது தொடர்பான விவரம் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் வரலாற்றில் பின்னர் இடம்பெறும் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலடி தடங்கள் அந்த கல்லில் தெளிவாக தெரிந்தன. இது பிரபலமான ஒன்றாகவே இருந்தது. அரபுகள் இதை அறியாமை காலத்திலேயே அறிந்திருந்தனர். இந்த கல் முற்காலத்தில் கஅபாவின் சுவரோடு ஒட்டியே இருந்தது. இன்று ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை ஒட்டிய வாசல் வழியாக ஒருவர் கஅபாவில் நுழையும் போது அவருக்கு வலப்புறத்திலுள்ள வாசலின் ஓரத்தில் ஒரு தனி இடத்தில் அமைந்துள்ளது. இறை தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்த பிறகு அந்த கல்லை கஅபாவின் சுவருக்கு அருகில் போட்டு வைத்தார்கள். அல்லது அந்த சுவருக்கு அருகில் அவர்கள் நின்றிருந்த போது கட்டுமான பணி நிறைவுற்றதால் அந்த கல்லை அங்கேயே விட்டுவிட்டார்கள். இதனால்தான் கஅபாவை தவாஃப் செய்து முடிக்கும்போது அந்த இடத்தில் தொழ வேண்டுமென கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அதுவும் எந்த இடத்தில் கஅபாவின் கட்டுமான பணி நிறைவுற்றதோ அந்த மகாமு இப்ராஹிம் எனும் இடத்தில் தொழ வேண்டுமென கட்டளையிடப்பட்டிருப்பது பொருத்தமாகவே அமைந்துள்ளது. ஆரம்பத்தில் கஅபாவின் சுவரோடு ஒட்டியிருந்த மகாமு இப்ராஹிமை கஅபாவிலிருந்து பிரித்து தனியாக அமைத்தவர்கள் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அவர்கள் நேர்மையான ஹலீஃபாக்களில் ஒருவரும் நேர்வழி நின்ற தலைவர்களில் ஒருவரும் ஆவார்கள். மகாமு இப்ராஹிம் எனுமிடத்தில் தொழ வேண்டும் என்ற விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கருத்துக்கு இசைவாகவே குர்ஆன் வசனமும் அருளப்பெற்றது. இதனால்தான் அந்த இடத்தை கஅபாவிலிருந்து பிரித்து தனியாக அமைத்ததற்கு நபி தோழர்களில் யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் என் தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலும் மகாமு இப்ராஹிமானது கஅபாவுடன் ஒட்டியே இருந்தது. அதன் பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அதை கஅபாவிலிருந்து தனியாக பிரித்தார்கள். அடுத்ததாக இந்த வசனத்தில் தவாஃப் சுற்றுவோருக்காகவும் தங்கி வழிபாடு செய்வோருக்காகவும் குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குவோருக்காகவும் என்னுடைய இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அதாவது
அசுத்தத்திலிருந்தும் அசிங்கத்திலிருந்தும் கஅபாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் இவற்றில் எதுவும் கஅபாவில் பட்டுவிடாமல் அதை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவ்விருவருக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அல்லாஹ்வின் உறுதிமொழி என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையே அவனது உறுதிமொழியாகும் என்று பதிலளித்தார்கள். இதன்படி இந்த வசன தொடரில் உறுதிமொழி வாங்கினோம் என்பதை சுட்டும் அல் ஹிஜ்னா எனும் சொல்லுக்கு நாம் உத்தரவிட்டோம் என்பதும் பொருளாகும் என்று தெரிகிறது. அடுத்து தவாஃப் சுற்றுவோருக்காகவும் அதில் தங்கி இஅ்திகாஃப் செய்வோருக்காகவும் எனது இல்லத்தை நீங்கள் இருவரும் தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது சிலைகள், அசிங்கமான பேச்சு, அசுத்தம், பொய் ஆகியவற்றிலிருந்து தூய்மைப்படுத்துங்கள். ல இலாஹ இல்லல்லாஹ் என்னும் ஓரிரை உறுதிமொழியின் மூலம் இணை வைப்பிலிருந்து தூய்மைப்படுத்துங்கள் என முஜாஹித், அத்வா, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் ஆகியோர் விளக்கம் கூறியுள்ளனர். கஅபாவை எவ்வாறு தவாஃப் சுற்றுவது என்பது அனைவரும் அறிந்ததே. தவாஃப் செய்வோர் என்பதை குறிக்க தாயிஃபீன் எனும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. வெளியூரிலிருந்து அங்கு வருவோரை இது குறிக்கும் என்று சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அங்கு தங்கி வழிபடுவோர் என்பதை குறிக்க ஆகிஃபீன் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. மக்காவாசிகளை இது குறிக்கும் என்று கதாதா, ரபி பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். புனித கஅபாவில் ஒருவர் அமர்ந்திருந்தால் அவரும் அதில் தங்கியவர்களில் ஒருவர்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மஸ்ஜிதுல் ஹராமில் உறங்குவதற்கு தடை விதிக்க கோரி ஆட்சியாளரிடம் நான் பேசலாம் என நினைக்கிறேன். ஏனெனில் உறக்கத்தில் அவர்களுக்கு பெருந்தொடக்கோ சிறுதுடக்கோ ஏற்பட வாய்ப்புண்டு என அப்துல்லாஹ் பின் உபை பின் உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் நான் கூறினேன். அதற்கு அவர்கள், அவ்வாறு செய்யாதீர்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் உறங்குவோர் குறித்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வினவப்பட்டது. அப்போது அவர்கள் ஆகிஃபூன் என்று பதில் கூறினார்கள். அது மட்டுமின்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் ஆகாத நேரத்தில் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் உறங்குபவர்களாக இருந்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒன்றில் காணப்படுகிறது. அந்த ஹதீஸானது ஸ்வஹீஹ் புகாரி 440வது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது. இன்னும் குனிந்தும் சிரம்பணிந்தும் வணங்குவோர் என்பது தொழுகையாளர்களை குறிக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அத்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வசனத்தின் பொருளாவது, இறையில்லம் கஅபாவை தவாஃப் செய்வோருக்காக அதை தூய்மைப்படுத்துமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறைவன் ஆணையிட்டான். சிலைகள், சிலை வழிபாடு, இணை வைத்தல் ஆகியவற்றிலிருந்து அதை தூய்மைப்படுத்துவதே இங்கு நோக்கமாகும். அப்படியானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புனித ஆலயத்தை எழுப்புவதற்கு முன்னால் அங்கு தூய்மைப்படுத்த வேண்டிய அசுத்தம் ஏதும் இருந்ததா என்ற கேள்வி எழலாம். அதற்கு இருவகை பதில்கள் அளிக்கப்பட்டுள்ளன. முதலாவது பதில், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார் வாழ்ந்து வந்த காலத்தில் அங்கு சிலைகள் வழிபாடு செய்யப்பட்டு வந்தன. அவற்றை அப்புறப்படுத்துமாறு இறைவன் ஆணையிட்டான். பின்னர் வரும் மக்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதே காரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களால் பின்பற்றப்படும் ஒரு முன்னோடி தலைவராக விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த பதில் எப்போது சரியாகும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு அங்கு சிலை வழிபாடு நடந்தது என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அத்தகைய ஆதாரம் கிடைத்திருக்க வேண்டும். இரண்டாவது பதில், இங்கு தூய்மை என்பது மன தூய்மையை குறிக்கும்.
அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புனித கஅபாவை கட்டும்போது இணையற்ற அல்லாஹ் ஒருவனுக்காக எனும் தூய்மையான எண்ணத்தோடு கட்ட வேண்டும் என்றும், இணை வைப்பு மற்றும் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து மனம் தூய்மை அடைந்த நிலையில் அதை அவர்கள் எழுப்ப வேண்டும் என்றும் அவ்விருவருக்கு அல்லாஹ் ஆணையிட்டான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தின் அடிப்படையிலும் அவனது திருப்தியின் அடிப்படையிலும் தமது கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா, அல்லது தானே சரிந்து விழக்கூடிய கரை விளிம்பில் தனது கட்டடத்தை கட்டி அதனுடன் சேர்ந்து நரக நெருப்பில் சரிந்து விழுபவன் சிறந்தவனா என்று 9வது அத்தியாயத்தில் 109வது வசனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரண்டாம் பதிலின் சாரமாவது, தவாஃப் செய்வோருக்கு, அங்கு தங்கி வழிபடுவோருக்கு, அதை நோக்கி ருக்கோ சுஜூத் செய்வோருக்கு இணையற்ற அல்லாஹ்வின் பெயரால் கஅபாவை கட்டுமாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். இதையே மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் பின்வருமாறு கூறியுள்ளான், எதையும் எனக்கு இணை கற்பிக்காதீர்கள். தவாஃப் செய்வோருக்காகவும் ருக்கு சுஜூத் செய்வோருக்காகவும் எனது இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறி அந்த இல்லத்தின் நிலத்தை இப்ராஹிமுக்கு நாம் ஒதுக்கி கொடுத்தோம் என்பதை எண்ணி பாருங்கள் என்று 22வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான். புனித கஅபாவில் தொழுவது சிறந்ததா அல்லது தவாஃப் சுற்றுவது சிறந்ததா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தவாஃப் செய்வதே வெளியூர்வாசிகளுக்கு சிறந்தது என்று கூறியுள்ளார்கள். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் அங்கு தொழுவதே சிறந்ததாகும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இந்த இரு கருத்துக்களுக்குமான காரண குறிப்புகள் சட்ட நூல்களில் இடம்பெற்றுள்ளன. ஆக இணை வைப்பாளர்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதே இத்தொடரின் நோக்கமாக உள்ளது. இணையற்ற ஏக இறைவனை வழிபடுவதற்காக நிர்மாணிக்கப்பெற்ற அந்த ஆலயத்திலேயே அவனுக்கு அவர்கள் இணை கற்பிக்கிறார்கள். அத்துடன் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை அங்கு வரவிடாமல் அவர்கள் தடுக்கிறார்கள். மற்றொரு வசனம் கூறுகிறது, யார் இறைவனை நிராகரித்து அல்லாஹ்வின் பாதையிலிருந்தும் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்தும் மக்களை தடுக்கிறார்களோ அவர்கள் இழப்புக்குரியவர்களாவார்கள். உள்ளூர்வாசிகளுக்கும் வெளியூர்வாசிகளுக்கும் சமமாகவே நாம் அதை ஆக்கினோம். யார் அதில் நேர்மை தவறி அநீதி இழைக்க நினைக்கிறாரோ அவருக்கு வதைக்கும் வேதனையை நாம் சுவைக்கச் செய்வோம். 22வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இங்கு இறையில்லம் கஅபாவானது இணையற்ற ஏக இறைவனை வழிபடுவதற்காகவே நிர்மாணிக்கப்பெற்றது. எனவே அந்த வழிபாடு சுற்றுதல், அதாவது தவாஃப், இஅ்திகாஃப், ருக்கு, சுஜூத், தொழுதல் ஆகிய முறைகளில் அமைகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அல் ஹஜ் எனும் 22வது அத்தியாயத்தில் சுற்றுதல், நின்றும் குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழுதல் ஆகிய முறைகளை ஒரு வசனத்தில், அதாவது 26வது வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டுள்ளான். அதில் தங்குதல், அதாவது இஅ்திகாஃப் பற்றி கூறவில்லை. ஏனெனில் அதற்கு முந்தைய வசனத்தில், அதாவது 25வது வசனத்தில் இஅ்திகாஃப் பற்றி அல்லாஹ் கூறிவிட்டான். ஆனால் இங்கு, அதாவது நாம் தஃப்சீர் விளக்கம் பார்த்து கொண்டிருக்கும் 125வது வசனத்தில் நிற்றலை பற்றி குறிப்பிடவில்லை. ஏனெனில் குனிந்தும் சிரம்பணிந்தும் தொழ வேண்டுமானால் அதற்கு முன் நிற்றல் அவசியமாகும். நின்ற பின்தான் குனிதலும் சிரம்படிதலும் ஏற்படும் என்பதால் நிற்றலை தனியாக குறிப்பிட வேண்டியதில்லை. அத்துடன் இத்தொடர் வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் தவறை சுட்டிக்காட்டவும் செய்கிறது. அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்பை ஒத்துக்கொள்கிறார்கள். ஹஜ் மற்றும் உம்ராவில் தவாஃப் செய்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கஅபாவை கட்டினார்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் இந்த வழிபாட்டை செய்வதில்லை, ஹஜ் செய்வதில்லை. நபி இப்ராஹிமுக்கு இறைவன் விதித்த வழிபாட்டை செய்யாத இந்த வேதக்காரர்கள் இப்ராஹிமை பின்பற்றுவோராக எப்படி இருக்க முடியும்? அது மட்டுமன்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளிட்ட நபிமார்களும் ஹஜ் செய்துள்ளார்கள் என்ற தகவல் சில நபிமொழியில் காணப்படுகிறது.
இந்த வசனத்தில் புனித கஅபாவை தூய்மைப்படுத்துமாறு இறைவன் ஆணையிட்டிருப்பதிலிருந்து இறை இல்லங்களான பள்ளிவாசல்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் கிடைக்கின்றது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இறை இல்லங்கள் உயர்த்தப்படவும் அதில் அவனது பெயர் நினைவு கூறப்படவும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அதில் காலையிலும் மாலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை துதிப்பார்கள். 24வது அத்தியாயம் 36வது வசனம். இதுவன்றி பள்ளிவாசல்களை அசுத்தங்களிலிருந்தும் அசிங்கங்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். அவற்றை தூய்மையாகவும் நறுமணம் மிக்கதாகவும் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற நபிமொழிகள் பல வந்துள்ளன. அவற்றில் இந்த ஹதீஸும் ஒன்றாகும். பள்ளிவாசல்கள் எதற்காக கட்டப்பட்டனவோ அதற்கு மட்டுமே உரியனவாகும். ஸ்வஹீஹ் புகாரி 982வது ஹதீஸ். முதலில் கஅபாவை கட்டியவர் யார் என்பது குறித்து மக்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பே வானவர்கள் அதை கட்டியுள்ளனர் என்று சிலர் கூறுகிறார்கள். இதை குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வேறு சிலர் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதலில் கஅபாவை கட்டினார்கள் என்று கூறியுள்ளனர். அத்தா சயீத் பின் அல் முசை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் முதலில் கஅபாவை கட்டியவர் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று கூறியதாக ஓர் அறிவிப்பில் இடம்பெறுகிறது. இவ்வாறு கூறுபவர்கள் பெரும்பாலும் வேதக்காரர்களின் நூல்களிலிருந்தே, அதாவது தௌராத் இஞ்சிலான இப்போதைய வேதக்காரர்கள் தேரா பைபிள் என்றும் குறிப்பிடும் வேதங்களிலிருந்து பெறப்பட்டிருக்க வேண்டும். அவை முழுக்க உண்மை என ஏற்கத்தக்கவையுமல்ல, முற்றிலும் பொய் என ஒதுக்கத்தக்கவையும் அல்ல. எனவே அதை மட்டுமே வைத்து முடிவு செய்ய இயலாது. ஆனால் இது தொடர்பாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஏதேனும் வந்திருந்தால் அதனை தாராளமாக ஏற்கலாம். மேலும் அடுத்தடுத்த வசனங்களின் தஃப்சீர்களை இனிவரும் காணொளியில் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.